ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, வரும் சஷ்டியில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த மாற்றம் உனக்கு கிடைக்கப் போகிறது. சந்தோஷம் தானே தங்கமே? காரணமில்லாமல் நான் உன் கண்ணில் படவில்லை தங்கமே. இந்த முருகனை நம்பு தங்கமே. என்னை நினைத்து ஒரு காரியத்தை மனதார நினைத்து நம்பினால் நிச்சயம் நினைத்த காரிய சித்தி கிட்டும் தங்கமே. இது உன் முருகன் சத்திய வாக்கு. மிகப்பெரிய இன்பம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. என் வாக்கு உண்மையானது. நம்பு தங்கமே. வாழ்க்கையின் ஓட்டத்தில் துன்பங்களை பார்த்து விட்டாய். நிறைய துன்பங்களை பார்த்து விட்டாய். ஆனாலும் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உன் முருகன் வழிகாட்டுவார் என்று. நிச்சயம் உனக்கு எந்த நேரத்தில் காட்ட வேண்டுமோ அந்த நேரத்தில் காட்டுவேன். எனது கண்களுக்குள் அல்லவா உன்னை வைத்திருக்கிறேன். வேண்டுதல் நடக்குமா என்ற சந்தேகம் உன்னிடத்தில் இல்லை. அப்படின்னா உன் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த முருகனை நம்பி வழிபட்டால் நினைத்ததுக்கும் மேலாக கூடுதலாகவே சிறப்பு தரும்படி அனைத்தையும் நிறைவேற்றுவேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் வெற்றி சீக்கிரமாகவே உன்னை தேடி வரப்போகிறது. அதுதான் 16/7/25 சஷ்டியில் மிகப்பெரிய மாற்றம். எதை நினைத்தும் வருத்தப்படாதே. அதை விட உனக்கு சிறப்பான வாய்ப்பு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நான் உன்னுடைய திறமையை பார்த்து ரசிக்கிறேன், பூரிப்படைகிறேன் தங்கமே. நீ நினைப்பது போல் எதுவுமே தவறாக நடந்து விடாது. எல்லாம் நல்லதாக நடக்கும். நம்பிக்கையோடு மட்டும் உன் வேலையை பார். நான் இருக்கிறேன் தங்கமே. நினைக்கின்ற பொழுதெல்லாம் என்னை துதித்து கொண்டிருக்கிறாய். என் படை வீடு அத்தனையிலும் வந்து செல்கிறாய். என் செல்வமே, குலம் காத்து என்னாலும் எனக்கு அருள் செய்யும் என் தங்கமே, உனக்கானதை அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறேன். ஒரு சில விஷயங்கள் மட்டும் காலதாமதமாகிறது. அதற்கும் கூட சில பல காரணங்கள் இருக்கிறது. அதை பற்றி பயப்படாது. இந்த முருகன் உன்னை செய்வதற்கு தாமதப்படுத்துகிறேன் என்றால் என் பிள்ளைக்கானதுக்காகத்தான். எதை எப்பப்போ நிவர்த்தி செய்ய வேண்டும், சரி செய்து தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. என்னிடம் கோபம் மட்டும் படாதே. அழக்கூடாது. உன் அழுகை உன்னையும் மீறி வருகிறது. அந்த அழுகையையும் ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன். அதற்கான வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கவலையே படாது. உன்னை விட அடுத்தவன் நன்றாக இருப்பது போல்தான் தெரியும். ஆனால் உனக்கு மேல் அவனுக்கு கஷ்டம் இருக்கிறது. ஆனால் வெளியில் தெரியாதபடி இருக்கிறான். யாருக்கும் எதையும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தங்கமே. உன் வாழ்க்கை விடிந்தது முதல் உன்னால் எதை நேர்மறையாக செய்ய முடியுமோ அதை செய். எதிர்மறை சிந்தனை கூடாது. இன்றைய நாள் நல்ல நாளாக விடிந்துள்ளது. இந்த நாள் முழுவதும் எனக்கு நல்ல நாளாக விடிந்ததற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு எழு. நிச்சயம் உனக்கானதை நான் நடத்தி தருகிறேன். என் பிள்ளை என்னை நம்பி விட்டது. என் பிள்ளையின் நம்பிக்கைக்கு மாறாக நான் எதுவும் செய்யக்கூடாது என்று நானே சொல்லிக்கொண்டு என் பிள்ளைக்கு செய்வதற்கு தயாராகி விடுவேன். இதைத்தானே ஆசைப்படுகிறாய் தங்கமே. கெட்டதை யார் வேண்டாலும் எப்போ வேண்டுமானாலும் செய்வார்கள். அதை பற்றி கவலைப்படாதே. என் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் செய்ய தெரியும். கெட்டதை வேடிக்கை கூட பார்க்காதே. யாருக்கும் எடுத்து கூட சொல்லாதே. வேண்டாம். அவர்கள் குணம் அப்படியே இருக்கட்டும். அதை எதிர்த்து வாதாடவும் வேண்டாம். அவர்களிடம் சீறிவிட்டு எதுவும் பேசவும் வேண்டாம். உன் நாட்களை நீ அழகாக கடந்து செல். உன் வாழ்க்கையை அழகாக பார்த்து நடத்தி செல். அவ்வளவுதான். நீ பேசாமல் இருந்தால்தான் நல்லது. மௌனம்தான் சிறப்பு. மௌனம்தான் நல்ல பதில்.
யாரும் எதுவும் கேட்க முடியாது. கை நீட்டி உன்னிடம் பேச முடியாது. ஏதாவது ஒன்று பேசிவிட்டால் அதை கொக்கி போட்டு இழுத்து கொண்டிருப்பார்கள். தேவையாது, வேண்டாம். உன்னிடம் அவர்கள் கேள்வியே கேட்காத முடியாத அளவுக்கு நீ அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதுதான் வேண்டும். கஷ்டம்தான், கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் அடக்கிக்கோ. எதிர்த்து பேசக்கூடாது. யாரிடமும் வாதம் வேண்டாம். அது வீண் விவாதம். வேண்டவே வேண்டாம். வாதம் என்றாலே ஆபத்து. அது குடும்பத்திற்கு ஆகாது. வேண்டாம் தங்கமே. எதற்கும் ஆசைப்படாத என் பிள்ளை, இதை மாற்ற மாட்டாயா என்ன? மாற்றிவிடு. நிரந்தரம் இல்லாத உலகத்தில் யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும். தைரியமாக நம்பிக்கையோடு என் முருகன் இருக்கிறார் என்று மட்டும் செயல்பட்டுத்தான் பாருங்க. வேறு எந்த நோக்கமும் வேண்டாம். என்னை நினைச்சுக்கோ, உன் குடும்பத்தை நினைச்சுக்கோ. நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய். வரும் துன்பமெல்லாம் எப்படி முருகா விலகி போகும் என்று மட்டும் கேட்காதே. விலக செய்வேன். ஒன்றொன்றாக அனைத்தையும் நடத்தி காண்பிப்பேன். அதனால் அவர்கள் இப்படி இவர்கள் இப்படி என்று எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். உன் வாழ்க்கையை அழகாக வழி நடத்தி செல். நீ செல்லும் பாதைகளில் கல்லும் முள்ளும் இருக்கத்தான் செய்யும். கரடு முரடாகத்தான் இருக்கும். பேச்சுக்கள் நிறைய கேட்க வேண்டியிருக்கும். இங்கு யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள். அதை நல்லா தெரிஞ்சுக்கும். நீ மற்றவர்களுக்கு கொடுத்து உதவு, தப்பே இல்லை. நீ என் பிள்ளை அல்லவா? வச்சு என்ன பண்ண போகிறார்கள்? இறுதியில் யார் கொண்டு போகிறார்கள்? யாரும் எதுவும் கொண்டு போக முடியாது, போவது முடியாது. உன் வாழ்க்கை, உன்னுடைய அழகிய வாழ்க்கை, நீ அழகாக வாழ்ந்தாக வேண்டும். தங்கமி, அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவதுதான் என்னுடைய வேலை. தப்பி தவறியும் வாய் மட்டும் பேசிவிடாதே. வேண்டாம் தங்கமி. சீக்கிரமாகவே உனக்கானதை நடத்தி காண்பிக்கிறேன். 16/7/25 உனக்கு பெரியதொரு மிகப்பெரிய மாற்றம், சிறப்பான மாற்றம் நடக்கப் போகிறது. அதனால் இனி எல்லாம் சுகமாகிவிடும். என் மீது முழு அளவு நம்பிக்கை வச்சு, கடுகளவு கூட இருக்கக்கூடாது. உன்னை மலையளவு உயர்த்தி பார்ப்பதற்குத்தான் நான் இருக்கிறேன் தங்கமே. நீ நினைப்பது கைகூடும். உன் எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும். மகிழ்ச்சியான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கும். நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. என்னை நம்பும் என் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் வரும் சஷ்டியில். ஓம் முருகா போற்றி போற்றி.